நீங்கள் தான் கவர் பண்ணணும். மீண்டும் பணிவான வணக்கத்தை கொடுத்தாக்கி, சரவண பொய்கையில் நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. காசியில் என்ன பெருமை அப்பா, காசியில மாடு முட்டாதிய, காசியில வள்ளிய விடுங்கய்யா, கருடன் கூட பறக்காதுங்க, காகம் கரையாது ஐயா. என்றோட சொல்ல மனம் தரும் மல்லிகை மணக்காது ஐயா, மங்கையர் கூந்தலை அழக பார்க்கும் நீங்கள் மனம் தரும் மல்லிகை மணக்காது ஐயா. உலகம் புகழ் மிக்க பாரநாசு பல்கலைக்கழகம் இங்குதாயாக இருக்கிறது. காசியில் என்ன இருக்கா? கண்டிப்பாக இருந்தா போதுமா? உலகமே உயர்ந்து பாராட்டக்கூடிய பாரநாசு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் பயிற்றுவிக்கக்கூடிய அனைவரும் உலகத்தில் உடைய அத்தனை ஆத்மாக்களும் அன்பர்கள் படிப்பதற்கான பல்கலைக்கழகம் வாரணாசி இருக்கின்ற ஆசிரியர் எந்த கேட்கிறீங்களே, எத்தனை சொல்லி ஏழை உழைச்சாலும் கந்தலுக்கு சுற்றி எப்பப்பா இவனை எப்படி நடக்கணும், எப்படி சொல்லணும், என்ன பேச போறான், எதை பேச போறான், எதை பாட போறான், எதை சொல்ல போறான். ரெண்டே திருவாசகத்தை தானே சொன்னீங்க. காசியில உள்ள பெருமைகள்லாம் நீங்க சொல்லலையே. காசியில பிள்ளைகளா வரும்போது கிடைக்கை பார்க்கும் என்ன நாட்டுக்கு இல்லையே. இந்த மண்ணுக்கு பெருமையா, கங்கைக்கு பெருமையா சொல்லுங்க. மலர் மணந்துச்சா இல்லையே. எவ்வளவு மலர்கள் இருந்தன, கொஞ்சமாவது வாசம் வந்துச்சா? வீசுவதற்கும் நாசுவதற்கும் வாசம் வரவில்லை. என் அன்பு சகோதரிகளை ஆணைத்தரமாக சொல்லுங்கள். இந்த மாவட்டத்திலே பதிவினை செய்யுங்கள். நீதி வழங்கவில்லை என்றாலும் நிரம்ப பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தேவன் உங்களை கட்டி போட்டு விடுவார். நான் உங்களை கெஞ்சி கேட்பதிலும் கொஞ்சி கேட்பதிலும் நான் தவம் செய்யவில்லை. இருந்தாலும் நல்ல கருத்தினை நான் பதிவு செய்வதில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா, காசுடைய பெருமைகளை நீ பேசாம அதை பேசியிருக்கிற, இதை பேசியிருக்கிற, அப்படி பேசியிருக்கிற, புகழ்ந்து பேசியிருக்கிற. பொன்படா உடம்பும் பொன்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படா இரவும் பகலும். காசி விஸ்வநாதனே, காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதனே, எத்தனை சிவபெருமான் இருந்தாலும் காசி விஸ்வநாதனுக்கு தான் பெருமை என்பதில் பெருமைப்படுவோம். பொன்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படா இரவும் பகலும் இந்த நிலையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்து உண்பனேனும் உடுப்பனேனும் உலகரை நம்பிலே எனது நண்பனே நலசார் பண்பனே. எத்தனை ஊர்கள் இருந்தாலும், எத்தனை பெயர்கள் இருந்தாலும், எந்த நாட்டில் வாழ்ந்திருந்தாலும், திருவாரூரில் பிறந்தால் நன்மை, காசியில் இறந்தால் நன்மை. காசியில் இறப்பதற்கு பெருமை. காசி காசி சொல்லி இவ்வளவு பொறுமையாக கேட்டு அமர்ந்து இருக்கக்கூடிய எங்களது பட்டுக்கோட்டை அடியார் திருக்கூட்டத்தை வணங்கி மகிழ்கின்ற நல்ல தீர்ப்புனை காரியங்கள். காசியில தான் எல்லா அமைதியும் அன்பும் இருக்கிறது. காசி என்கின்ற பெயரை கேட்டாலே சுகமடைவோம், தவத்தை பெறுவோம் என்று சொல்லி வந்தவருக்கும் சரி சாய்ந்தவருக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு உட்காந்துட்டாரு. பால் போட்டது வெங்கடேசன். இப்போ அடியார்கள் எல்லாம் தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்க 2 பேரும் பேசுனதை வச்சு சொல்லணும். இல்லை மற்ற சில இதெல்லாம் இருக்குங்க, முடிச்ச பிறகு மற்ற சில நிகழ்ச்சிகள் இருக்கு, அதுக்காக. அதனால இப்ப என்ன சிக்ஸர் அடிச்சார் சொல்லுங்க. அவர் நீங்க தானே ஜட்ஜு. என்ன சிக்ஸர்? நான் சொன்ன ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு இது 3 சுற்று கொடுத்தோம். 3 சுற்றுல
2 சுற்றுல டக் அவுட். 2 சுற்றுல டக் அவுட். பட் அந்த தோனி பாருங்க, அந்த வின்னிங் ஷாட்டு பாருங்க, அடிச்சு செஞ்சுரி போட்டிருப்பாரு விராட் கோலி. ரோஹித் சர்மா இன்னொரு செஞ்சுரி போட்டிருப்பாரு, அதெல்லாம் விட்டுருவான். கட்டக்ஸியா வந்து ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு வின்னிங் ஷாட் அடிச்சுட்டு தோனி போராடுறாங்க. தோனி தோனி தோனி, இதுதான் விராட் கோலியை மறந்துடுவாங்க, ரோஹித் சர்மா மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஐயா 2 ரவுண்டுலேயும் வந்து டக் அடிச்சுட்டு 3வது சுற்றுல ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு கொடுத்தாரு. அது வின்னிங் ஷாட்டா இல்லையாங்கிறது. இப்ப ஐயா அவர்கள் கங்கை தான் உயர்ந்தது, கங்கையால் தான் காசிக்கு பெருமை என்பதை மிக அழகாக எடுத்து வைத்தார்கள். எத்தனையோ கங்கையில் இருக்கின்றன தமிழ்நாட்டில். ஸ்ரீவாஞ்சியம் சென்றிருக்கிறீர்களா? அங்கு இருக்கக்கூடிய தீர்த்தத்தின் பெயர் குப்த கங்கை. ஒரு கைத்தட்டலை குற்றாலம் சென்றிருக்கின்றீர்களா? மேலே இருந்து வரக்கூடிய ஒரு இடத்துல என்ன கங்கைன்னு சொல்லுவாங்க? ஒரு கைத்தட்டலை கொடுக்கிறாங்க. இப்படி எத்துணை கங்கைகள் இருந்தாலும் சிவபெருமானுடைய அதான் இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏகப்பட்ட கங்கைகள் இருக்கிறது. இப்படி எத்தனை கங்கைகள் இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாத தரிசனத்தை பெற்று, சிவபெருமானுடைய திருமுடி தரிசனத்தை பெற்று இந்த பூமிக்கு வந்த கங்காதேவியானவர் இருக்கின்ற அத்துணை பாவம் செய்த ஆன்மாக்களுக்கு அந்த பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி. அது எங்கிருந்து அவனுக்கு கிடைத்தது? அவனுக்கென்று ஒரு சக்தி சிவபெருமானுடைய திருமுடியை தரிசனம் செய்த காரணத்தினால். அப்படி சிவபெருமானுடைய திருமுடியை தரிசனம் செய்து இமயமலையில் இருந்து கங்கோத்ரி என்ற இடத்திலே புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டர்கள் இமயமலையில் இருந்து ஓடி காசி வழியாக கல்கத்தாவிலே, வங்காள் வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாவிலே கங்கா சாகர் என்ற இடத்திலே சமுத்திரத்தோடு கலக்கக்கூடிய ஒரு புண்ணிய நதி இந்த கங்கை. அப்படிப்பட்ட இந்த கங்கை அத்துணை பேருடைய 7 ஜென்மங்கள். ஆழ்வார் ஒரு இடத்திலே சொல்கின்றார், ஐயா சொன்னார், நினைத்தாலே முக்தி தருவது திருவண்ணாமலை, பிறந்தாலே முக்தி தருவது திருவாரூர், இறந்தால் முக்தி தருவது காசி. அப்படி இந்த கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கருவினைகள் எல்லாம் கலைந்திட நிற்கும் கங்கை. நீ எத்தனை வினைகள் செஞ்சாலும் சரிதான். ஆனா இது வந்து சைவ சித்தாந்தத்தில் சற்று மாறுபடும். அதை கொஞ்சம் நம்ம இந்த டாபிக்ல அதை எடுக்க வேண்டாம். எவ்வளவு வினைகள் செஞ்சிருந்தாலும் கூட இந்த கங்கையிலே வந்து நீ நீராடினால் உன்னுடைய பாவ வினைகள் அனைத்தும் இதுக்கு உதாரணமாக ஒரு முறை இந்த கதையின் பாதிகளுக்கு தெரிந்திருக்கலாம். சிவனடியார்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக 2 நிமிட கதை இதை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை பார்வதி தேவி என்ன செய்கின்றார், தன்னுடைய பதியாகிய சிவபெருமானை பார்த்து, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னம்மா சந்தேகம்? இந்த கங்கையில குளிச்சுட்டா பாவமெல்லாம் போயிடும் சொல்றாங்களே, அது உண்மையா? கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க. ஏன் உனக்கு என்ன அதுல சந்தேகம்?
இல்லை எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, அதனால தான் கேட்குறேன். அப்படியா? நான் பதில் சொல்லலை, வா நேரடியாக போவோம். 2 பேரும் புறப்பட்டு காசிக்கு வர்றாங்க. சிவ பரம்பொருள் காசிக்கு 2 பேரும் ஒரு திட்டம் போட்டுட்டு வர்றாங்க. சிவ பரம்பொருள் தான் இறந்தது போல கங்கை நதியுடைய ஓரத்திலே படுத்திருக்கின்றார். பார்வதி தேவியானவர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு எல்லோரிடமும் உதவி கேட்கின்றார். என்ன உதவி என்றால், ஈமச்சடங்கு செய்ய வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்கள். எல்லோரும் ஓடி வருகிறார்கள். ஐயா சற்று பொறுங்கள், இவருடைய உடம்பை தொடுவதற்கு முன்பாக நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த பாவமும் செய்திருக்க கூடாது. பாவம் செய்தவர்கள் இவர்களை தொட்டால் அவர்களுக்கு மிகப்பெரிய சாபம் கிடைத்துவிடும் என்று சொன்ன உடனேயே அத்துணை பேரும் மறுத்து விட்டு ஓடி விடுகிறார்கள். அந்த காசிமா நகரத்திலே ஒரு புலையன், அவனுடைய தொழில் திருடுதல். மீத நேரத்திலே இறைச்சியினை வெட்டி விற்று தன்னுடைய வாழ்நாள் கழிப்பதற்காக தொழில் புரிந்து கொண்டிருப்பவன். அவன் அந்த நேரத்திலே அங்கு வருகின்றான். அவனும் இந்த விஷயத்தை கேள்விப்படுகின்றான். அடுத்த கணம் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? விறுவிறு என்று கங்கையிலே போய் குளிக்கின்றான். 3 முக்கு போடுகின்றான். அங்கிருந்து வந்து, அம்மா உங்களுடைய கணவருக்கு அந்த ஈமச்சடங்கை செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அப்பா நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன் தெரியுமா, பாவம் செஞ்சவங்க தொட்டாக்க உனக்கு சாபம் கிடைச்சிடும். அம்மா நான் கங்கையில குளிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு இவருக்கு சாபமாக பாவமாவது ஒண்ணு கிடையாது. அந்த நம்பிக்கை தான் என்னுடைய பாவங்கள் செய்திருந்தாலும் கங்கையிலே குளித்தால் அத்துடன் அத்துணை பாவ வினைகளும் தீர்க்கப்படும். மேற்கொண்டு செய்யக்கூடாது. அடுத்த வருஷம் புரிஞ்சில்ல? மேற்கொண்டு பாவம் செய்யக்கூடாது. அததான் இன்னைக்கு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம். அத்துணை வினைகளும் தீர்ந்தது, பாவங்களும் துளைந்தது. இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. அவன் சாட்சாத் அந்த சிவ பரம்பொருளும் பார்வதி தேவியும் அந்த புலையனுக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய திருவடியிலே அவனை சேர்த்துக் கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு தெரிவது என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு கங்கையினுடைய இருக்கக்கூடிய அந்த புனிதத்துவம். இப்பேற்பட்ட கங்கை ஓடுகின்ற இந்த காசி, அது மட்டுமல்ல, கங்கைக்கு மற்றும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. நம்முடைய உடம்பானது, ஐயா அவர்கள் சொன்னார்கள், அன்று பேருந்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மிக அற்புதமான முறையிலே நம்முடைய சித்தாந்த பேராசிரியர் சொன்னார்கள். எப்படி அந்த 36 தத்துவத்தின் மூலமாக மனித உடம்பை அக்காக பாட்டை பிரிச்சு சொல்லிடுச்சு சைவ சித்தாந்தம். தனு கரண போன போகங்கள், ஐம்புலன்கள், அதனுடைய ஒவ்வொரு இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஐயா நீங்க பேசுறாங்க. மனித உடம்பினுடைய அத்துணை பாகங்களை மிக தெள்ள தெளிவாக சைவ சித்தாந்தம் சொல்வது கூட வேறு எதுவும் சொல்லவில்லை. நம்முடைய சைவ சித்தாந்தம் சிவ பரம்பொருளுடைய புகழை உலகத்தாரிடையே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு ஒரு கருவியாக இருப்பதுதான் சைவ சித்தாந்தம்.
நம்முடைய இளையவர்களிடத்திலே இந்த சைவ சித்தாந்தத்தை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கின்றது. ஆகவே இதுபோல இந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகள் நாம் சிறுவர்களிடத்திலே அதனுடைய தத்துவங்களை எல்லாம் சொன்னால் புரியாது. அது வாழ்வியலோடு சற்று கலந்தால் போல அவர்களுக்கு சொல்லி விளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். சைவ சித்தாந்தம் என்பதை ஒரே ஒரு பாடலிலே நாம் சொல்லிவிடலாம். ஒரே ஒரு பாடல், 4 வரிகள் கொண்ட ஒரு பாடல். அருண்மொழித்தேவன் பாடிய முதல் பாடல். அருண்மொழித்தேவன் பாடிய முதல் பாடல் என்ன? உலகலாம் உணர்ந்துவதற்கரிய. உலகலாம் கை தட்டுங்க. சிவனடியார்களுக்கு நான் ஏன் சேர்க்கிறார் என்று சொல்லாமல் அருண்மொழித்தேவன் என்று ஏன் சொன்னேன் என்றால் சிவனடியார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே தான். நம்மை சிவத்தை மறுப்பவர்கள் எல்லாம் நம்மை விட விஷயங்களை நிறைய தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை. நாமும் அதிலே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திலே ட்ரஸ்டி அன்பு அவர்களுக்கு என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பாடுகின்றார் முதல் பாடலில் இறைவன் அடியெடுத்து கொடுக்கின்றார். உலகெல்லாம் உனக்கு ஓதற்கரியவன் நிலவுலாம் தீவழி ஏடியன் அழகில் சோதியன் அம்பலர் ஆடுவான் மலர் சிலம்பணி வாழ்த்தி வணங்குவான். என்னங்க இது? என்ன பாடல்? என்ன அர்த்தம் இருக்குதுல? என்ன அப்படி உடனே இருக்காரு? முன்னுக்கு பின் முரணா பாடல. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நல்லா டீப்பா யோசிச்சு பாருங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்ன சொல்ல வர்றாரு? உலகில் உள்ள எந்த பொருளாலும் உணரவும் முடியாது, அவனை ஓதவும் முடியாது. சரி, சொல்லிட்டு இல்ல, முடிஞ்சிடுச்சு இல்ல, அதோட அதுல ஸ்ட்ராங்கா நினைக்க வேண்டியது தானே. ஏன் அடுத்த பாயிண்ட திரும்பி வளர்ற நீனு? என்ன ஆச்சு உனக்கு? என்ன சொல்றாரு அடுத்த அடி? 2வது அடி என்ன சொல்றாரு? நிலவுலாவும் நீர்மணி வேணியன் அழகில் சோதியன். முதல் அடியில என்ன சொல்ற? யாராலையும் உணர முடியாதுன்னு சொல்ற. அடுத்த அடியில இப்ப நீ நேரம் பார்த்த மாதிரி, எப்ப பார்த்த நீ அவளை? எங்க பார்த்த சொல்லு, எந்த இடத்துல பார்த்த? அவன் நிலத்து வச்சிட்டு இருக்கான தலையில, கங்கையை அணிந்திருக்கிறானா? நீ எப்ப பார்த்த? என்னைக்கு பார்த்த? நேற்று பார்த்தியா, இன்னைக்கு பார்த்தியா, பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி பார்த்தியா? உனக்கு தரிசனம் கொடுத்தாரா? எப்படி சொல்ற நீ? என்ன முதல் அடியே அற்புதமா சொல்லிட்ட. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் யாராலையும் முடியாதுயா, ஒன்றும் பண்ண முடியாது, அவன் அறிய முடியாது, உணர முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்த அடி நான் பார்த்தேன். சரி, அதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்த அடி என்ன சொல்றாரு? அழகில் சோதியன். அழகுனா என்ன? அழகு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக சோதி பிளவாக நிற்கின்றான் சிவ பரம்பொருள். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதுதானே உண்மை. அதில் யாராலும் மறுத்து கூற முடியுமா? நிச்சயமாக மறுக்க முடியாது. அப்படி சிவப்பொருளை பரம்பொருளை புகழ்ந்த நீ அடுத்த அடியிலேயே அம்பலத்தாழ்வான் சொல்கின்றாயே, அவன் நெருப்பாயிற்றே, அவன் எப்படி வந்து அம்பலத்திலே ஆட முடியும்? நான் சொன்னா கிடையாது, சொன்னது நீனு. அவன் நெருப்பியா, அவனை பார்க்கவே முடியாதுங்கிற, அவனை பார்த்த மாதிரி பேசுற. அவன் நெருப்புங்கிற, அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், தில்லையில நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கின்றாய். எந்த பிதற்றல், என்ன உளறல்! அடுத்த அடி
மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சரி, உன்னை நான் வாழ்த்துறேன், வணங்குகிறேன், ரைட்டு. இப்படி முன்னுக்கு பின்னாக பல கருத்துக்களை வைக்கின்றார். யோசித்து பாருங்கள். ஒரு வகுப்பிலே ஒரு மாணவன் முதல் மார்க், அவன் தான் ஜீனியஸ், 100க்கு 100 எல்லாத்திலையும். திடீரென்று கல்வி அமைச்சர் வருகின்றார். அவனுக்கு அத்துணை வாய்ப்பாடுகளும் அத்துப்படி. திருக்குறளில் எந்த குறளை கேட்டாலும் உடனே சொல்லக்கூடிய ஒரு ஞானம் அவனுக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்டவனை திடீரென்று கல்வி அமைச்சர் அந்த பள்ளிக்கு வருகின்றார். கல்வி அமைச்சர் வந்த உடனே தலைமை ஆசிரியர் இது மாதிரி ஒரு பெரிய மாணவன் எங்ககிட்ட இருக்கிறான், அப்படியா அந்த வகுப்புக்கு வாங்க போகலாம் அப்படின்னு போறாங்க. போன உடனேயே இவர் எல்லா திருக்குறளும் அத்துப்படி இருக்கு. உடனே கல்வி அமைச்சர் சடனா ஒரு இந்த திருக்குறளை சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்ப அவனால் சொல்ல முடியுமா? யதார்த்தத்தை பேசுங்க. அவன் மிகப்பெரிய ஞானமுடையவன் இல்லை என்று சொல்லவில்லை. எதிர்பாராத ஒரு சமயத்திலே திடீரென்று ஒரு கல்வி அமைச்சர் இந்த பாடலை சொல் என்று சொன்னால் சொல்ல முடியுமா? யதார்த்தத்தை சொல்லுங்கள். இந்த அம்மா சொன்னது அதுதான் முக்கியம். அவனுக்கு சற்று நடுக்கம் வந்துடும், பதட்டம் வந்துடும். அமைச்சர், கல்வி அமைச்சர் வந்துட்டாங்க, சொல்லிடுவான், நல்லா புரிஞ்சுக்கீங்க, சொல்லிடுவான். அந்த பதட்டம் வந்துடும். இங்க யாரு மாணவன்? நம்ம பாடல யாரு மாணவன்? சேக்கிலார். யாரு ஹெட் மாஸ்டர்? சிவபரம்பூர். ஒன்னை திடீர்னு அவரை எதுவுமே எதிர்பார்க்கல சேக்கிலார். சிவபரம்பொருள் உலகலாம்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒண்ணும் புரியல, எடுத்து விட்டார் வார்த்தைய. ஆனா அந்த வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளா? சிவபரம்பொருளுடைய வார்த்தைகள். அந்த 3-4 அடிகளில் சைவ சித்தாந்தத்தை அப்படியே பிடிச்சு கொடுத்துட்டாங்க. உருவம், அருவம், அருவுருவம், இறைவனுடைய சுரூப நிலை. பசு ஞானத்தாலும் பாச ஞானத்தாலும் இறைவனை முடியாது, பதி ஞானத்தால் மட்டுமே முடியும். அதுதான் யாராலும் அறிந்து கொள்ள முடியாது என்பதற்கான முதல் வரி. ஓதற்கு அறியவன் சுரூப நிலையை அந்த இடத்திலே காண்பிக்கின்றனர். இதற்கு பின்புறத்திலே பலவிதமான உதாரணங்களை எல்லாம் உங்களுக்கு என்னால் எடுத்து வைக்க முடியும். ஆனால் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு வேறு விதமாக போகிறது. 2வது நிலையிலே அவர் உருவ வழிபாட்டினை கொடுக்கின்றார். அதைத்தான் சைவ சித்தாந்தத்திலே தடத்த நிலை என்று சொல்லுகிறோம். உயிர்களை காப்பாற்றும் விதமாக உயிர்களை எல்லாம் அந்த மாயையை விளக்குவதற்காக வேண்டி, காப்பாற்றுவதற்காக வேண்டி, அருள் புரிவதற்காக வேண்டி பலவிதமான நிலைகளை அவன் உருவங்களை எடுக்கின்றான். முருகன் என்ற பெயரிலே, அதைத்தான் ஐயா அவர்கள் பேசினார்கள். கணபதி என்ற பெயரிலே, முருகன் என்ற பெயரிலே, பார்வதி என்ற பெயரிலே, விஷ்ணு என்ற பெயரிலே, அண்ணா என்ற பெயரிலே, இயேசு என்ற பெயரிலே, புத்தன் என்ற பெயரிலே, இப்படி பலவிதமான வடிவங்களை அவன் எடுக்கின்றான். அதுதான் கடத்த நிலை. சைத்த சித்தாந்தம் சின்ன விஷயம் இல்லை. அந்த 4 வரிகளை அப்படி தூக்கி அப்படி சாப்பிட்டார். இறைவன் எடுத்து கொடுத்த அடி உணர்வது போன்று தெரியும். ரசிக்க வேண்டும், இதை உணர்வது போன்று தெரியும். ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அதனுடைய சூட்சுமம்
நினைத்து நினைத்து நாம் புல்லரித்து சந்தோஷப்படலாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அந்த உலகலாம். இதிலே அடியார் பெருமக்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை நான் இப்பொழுது கேட்கின்றேன். கடைசி அடியை சொல்லுங்கள். இந்த இடத்திலே சேக்கிழார் பெருந்தகை யாரை வணங்குவோம் என்று சொல்கின்றார்? இதிலே இந்த வரியிலே சிவபெருமான் வணங்குவோம் என்று சொல்கின்றார். சேக்கிழார் வணங்குவோம் என்று சொல்கின்றார். யாரை வணங்குவோம் என்று சொல்கின்றார்? யார் சொன்னது? மிக அருமையான ஒரு கைக்கு சொல்ல போறீங்க. இந்த செயலை, அவர் சொன்ன இந்த பதிலை காசி யாத்திரை முடிந்த பிறகு வீட்டிலே சென்று சிந்தித்து சிந்தித்து பாருங்கள். சேக்கிழார் வணங்குவோம் என்று சொன்னது சிவபெருமானை சொல்லி இருக்கின்றாரா, அல்லது அந்த சிவபெருமானை தன்னுடைய மனதிலே வைத்து அவருடைய மனம் போன்ற கருணை பொருந்திய குளிர்ச்சி பொருந்திய பாதத்தை மனதிலே நினைத்து வணங்கக்கூடிய அடியார்களை வணங்குவோம் என்று சொல்லி இருக்கின்றாரா? சிந்தியுங்கள். இதை உங்களுடைய இடத்துக்கு நான் விட்டுவிடுகிறேன். சிவபெருமானைத்தான் அவர் வணங்குவோம் என்று சொன்னால் அதிலே தவறு இல்லை. ஆனால் உள்ளே சென்று ஊன்றி பார்த்தோமேயானால் அதிலே உள்ள உட்கருத்து தெரியும். ஏனென்றால் அவர் பாடப்போவது யாரு? அந்த உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுத்து எதை பற்றி அவர் பாடப்போகின்றார்? 63 நாயன்மார்களுடைய அடியார் பெருமைகளை பற்றி அவர் பாட இருக்கின்றார். அப்படிப்பட்டவருடைய அந்த மனதிலே, அந்த நேரத்திலே, அந்த வார்த்தைக்கு வணங்குவோம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக அவர் அடியார் பெருமக்களை தான் வணங்குவோம் என்று அவர் நினைத்திருப்பார். இதை சிந்தித்து பார்த்து நீங்கள் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவனை பற்றி சொல்லியிருக்கின்றாரா அல்லது அந்த அடியார் பெருமக்களை நாம் வணங்குவோம் என்று சொல்லியிருக்கின்றாரா என்று சிந்தித்து பாருங்கள். இப்படி அந்த 4 வரிகளில் சைவ சித்தாந்தத்தையே அடக்கிய வரிகள் சேக்கிழார் பெருந்தகை எப்பேற்பட்ட ஒரு நமக்கெல்லாம் கொடுப்பினை. தமிழிலே இதை 3 நூல்கள் நாம் கொடுத்து வைத்தவர்கள். திருமுறைகள், திருவாசகம், பெரிய புராணம். இந்த நூல்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது சிவ பரம்பொருளுடைய கருணையும் அன்பும் நமக்கு தெரிய வருகின்றது. இப்படி இந்த காசியிலே கங்கையால் தான் இந்த காசிக்கு பெருமை என்று ஐயா அவர்கள் வரிசையாக பலவிதமான கருத்துக்களை பதிவு செய்தார்கள். இப்பொழுது ஐயா அவர்களிடம் வருவோம். இவர்கள் என்ன பதிவு செய்தார்கள் என்றால், இந்த தலமானது காசி காண்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், சிவபெருமானே தான் பூமியிலே தனக்கு பிடித்த நகரம் எது என்று கேட்கின்ற பொழுது ஐயா சொன்னது போல ஒளி பொருந்திய நகரமான அந்த காசி தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் சொன்னதையா சிவ பரம்பொருள். அவர் சேம்சைடு கோல் அடிக்க பார்த்தாரு. சேம்சைடு கோல் அடிக்க பார்த்தாரு. நான் அவரை கட் பண்ணிட்டேன். அதை நான் தான் சொல்லணும், அவர் சொல்லக்கூடாது. சிவபெருமானை கேட்கின்றார்கள் தேவர்கள் எல்லாம், நீங்கள் எந்த நகரத்திலே உங்களுக்கு எது பிடிக்கும் என்று. இது அற்புதமான முறையிலே காசி காண்டத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒளி பொருந்திய நகரமான காசி நகரம் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று விஸ்வநாதன் சிவபரம்பொருள் சொல்கின்றார். இந்த காசி மாநகரிலே ஐயா சொன்னது போல
நேரடியாக சென்று கொண்டிருக்கின்ற மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற கங்கையானது இந்த காசிக்கு வந்து காசியிலே வாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்று தன்னுடைய போற்றினை மாற்றி உத்தரவாகினியாக தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பாய்கின்றார். நாம் இன்னைக்கு போட்ல 64 கட்ட போனோம்ல, வடக்கில் இருந்து தெற்கு போனோம், தெற்கில் இருந்து வடக்கு வந்தோம். அப்போனாக்கா பட்டிமன்றமே இல்லாம இதற்கு யார் வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டா? கங்கையே சொல்றாங்க. என்னுடைய பாதையை நான் மாத்திக்கிட்டேன், இந்த காசியை நான் தரிசனம் பண்ணணும், காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாதரை நான் தரிசனம் பண்ணணும்ட்டு தன்னுடைய பாதையவே மாத்திக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து ஐயா சொன்னது போல அந்த காசின்னு சொல்றப்ப அதற்குரிய விளக்கங்கள் மிக அற்புதமான முறையிலே இருந்தது. இந்த காசிமா நகரத்தில் தான் ஆதிசங்கரர் தன்னுடைய அத்வைத கோட்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக பல வருடங்கள் தங்கியிருந்தார். இந்த காசிமா நகரை பிடித்த காரணத்தினால் நம்முடைய இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமா இந்த காசி நகரை விரும்பினார்கள்? கிடையவே கிடையாது. தனக்கு ஞானோதயம் கிடைத்து விட்டது, இருந்தாலும் கூட தன்னுடைய முதல் கூட்டத்தை காசிக்கு அருகிலே இருக்கக்கூடிய சாரநாத்தில் தான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே. யார்? புத்தர். கயாவிலே அவருக்கு புத்த கயாவிலே அவருக்கு ஞானோதயம் கிடைத்தது. ஆனால் தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து இந்த காசிமா நகரத்தில் தான் மிகப்பெரிய பிரசங்கம் செய்தார். ஏனென்றால் அப்பேற்பட்ட புண்ணிய வாய்ந்த கஷேத்திரம் இந்த காசி. அதோடு மட்டுமல்லாமல் சமண மதத்திலே மிகப்பெரிய புகழ் வாய்ந்த தீர்த்தங்கராக சொல்லப்பட்டிருக்கின்ற பர்சவநாத் இந்த இடத்திலே பிறந்ததோடு மட்டுமல்லாமல் சமண மதத்தினுடைய பெருமைகளை எல்லாம் இங்கு அவர்களுடைய சீடர்கள் மூலமாக பிரசங்கம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மதத்தினை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு எடுத்து சென்றிருக்கின்றார். அவருக்கு பிடித்தமான நகரம் இந்த காசி நகரம். நம்ம வீட்டு பிள்ளைய நம்மளே வந்து இவன் புத்திசாலின்னு சொல்றதை விட அடுத்த தெருவில் உள்ள ஒருத்தன் வந்து இவன் ரொம்ப நல்ல புத்திசாலி அப்படின்னு சொன்னா அதுதானே பெருமை நமக்கு. அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட நகரம் அல்லவா இந்த காசி. ஐயா வந்து சொன்னாங்க கருடன் பத்தி, இந்த மாடு உண்டாதுங்கிறத பத்தி, பிணம் நாராதுங்கிறது, இவ்வளவு பெருமைகளையும் உடையதல்லவா இந்த காசி. நம்ம யாத்திரை என்ன பேர் வச்சிருக்கோம்? நம்ம யாத்திரைக்கு கங்கை யாத்திரைன்னு வச்சிருக்கோமா? முடிஞ்சு வச்சா இல்லையா? பதில் உங்களுக்கு காசி யாத்திரைன்னு தானே வச்சிருக்கோம். இப்ப காசி எப்பேற்பட்ட ஒரு தலம், சிவ பரம்பொருளுக்கே பிடித்த தலம் அல்லவா காசி. ஒளிபொருந்திய நகரம் அல்லவா காசி. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் முடியது, எத்தனை முகலாய மன்னர்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட நகரம் இந்த காசி. ஆனால் சிவபரம்பொருள் விட்டாரா? ராணி அகல்யாபாய், ராஜா மான்சிங், ஆதிசங்கரர், நீ எத்தனை தடவை வேண்டுமானாலும் இடிடானே இந்த காசி நகரத்தை நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் அழி, ஆனால் அறியாத ஒரு நகரம் முளைத்துக் கொண்டே இருக்கும் காசி. அறியாத ஒரு நகரம் ஒன்று எங்கென்றால் அது இந்த காசி. இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற காசி கோயிலை நினைத்து நீங்கள் எல்லாம் சந்தோஷப்பட வேண்டும். சிவாய நமः. நீங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்த ஆத்மாக்கள்
சந்து சந்தாக இருந்த இடத்தினை இப்பொழுது மிக அற்புதமான முறையிலே பெரிய அளவில் கட்டி நமக்கெல்லாம் தயவு செய்து அரசியல் பேசுவதாக நினைக்க வேண்டாம். மோடிஜி அவர்கள் நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த கட்டத்திலே நான் அவருக்கு நன்றியைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு இந்து என்று சொல்வதில் எனக்கு பெருமை. அதை யாராலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் ஒரு சிவனடியார் என்று சொல்வதிலே எனக்கு பெருமை. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படிப்பட்ட எனக்கு என்னுடைய முதலாளி வாசம் செய்யக்கூடிய அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை ஒருவர் மிக அருமையாக கட்டமைத்து வழிபடுவதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவரை நான் புகழ்ந்தேனா இல்லையா? அது என்னுடைய உரிமை. அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்லுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ராணி அகில்யாபாய் கொடுத்த அந்த கோபுரம், பாதி கோபுரத்திற்கு மேல் தங்கம். இப்பொழுது குஜராத்தில் இருந்து ஒரு அடியார் கிட்டத்தட்ட ஒரு 200-300 கிலோ தங்கம் கொடுத்து அந்த கோபுரத்தினுடைய கீழில் இருந்தே தங்கமாக வடிவமைத்திருக்கின்றார். அதற்கு விசிட்டவர் மோடிஜி அவர்கள். தாராளமாக காமிச்சது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். பழைய தங்கம் இருந்ததுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கு கலர் மேல. அந்த புது தங்கம் ஐயா பார்த்திருக்காங்க. புது தங்கம் போட்டு மச்சேன்னு இருக்கும். இப்படி உணவு பெருமைகள் வாய்ந்த நகரம் அல்லவா இந்த காசி. அந்த காசியிலே அமர்ந்து நாம் எல்லாம் இப்போது இருக்கின்றோம் என்று நினைக்கின்ற பொழுது நாம் பெருமிதம் கொள்ளலாமா கொள்ளக்கூடாது? கங்கையை நான் குறைத்து சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் கங்கைக்கு சற்று ஆணவம் இருந்தது. இந்த இடத்தில இருந்து அந்த நல்லதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பேச வேண்டாம் என்று நினைத்துதான் நான் நிறையெல்லாம் பேசவில்லை. சிவ பரம்பொருளை கங்கா தேவியானவர் சற்று குறைத்து மதிப்பிட்டார்கள். அதற்கு அவளுக்கு தண்டனையும் கிடைத்தது. இந்த காசியிலே குறித்து கங்கையிலே குறித்து விட்டு பெருமையாக நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்திலே கங்கையை சற்று செம்மைப்படுத்தி பேசுவது நாகரிகம் அல்ல. இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த பட்டிமன்றம் முடிந்த பிறகு இன்னும் அரை மணி நேரத்திற்கு திருக்கூட்ட அறக்கட்டளையின் சார்பாக சில அறிவிப்புகளை அமைப்பாளர்கள் வெளியிட இருக்கின்றார்கள். அது வந்துச்சுன்னா கரெக்டாக 3 மணி ஆயிடும். இப்பொழுது தீர்ப்பு வழங்க நேரம் வந்துவிட்டது. அடியார்கள் எல்லோரும் வர வேண்டும். இங்க யாரும் இருக்கீங்களா? யாரும் இல்லை. வேற யாரும் எங்கேயாச்சும்? ஐயா சொன்னது போல தீர்ப்பு என்னோடது கிடையாதுங்க ஐயா. அடியார் பெருமக்கள் தான். இப்ப எல்லாரும் என்ன இருக்கீங்க? முதல்ல நான் சொல்றது, கங்கையால் தான் காசிக்கு பெருமை அப்படின்னு நினைக்கிறவங்க அடியார் பெருமக்கள் முதல்ல கை தூக்கணும். அதற்கு பிறகு கிடையவே கிடையாதுங்க, என்னங்க இவ்வளவு பேசிருக்கீங்க காசியை பத்தி, அதை மீறி நாங்க கங்கைக்கு கை தூக்குவோமா என்ன அப்படின்னு இருக்கிறவங்க அடுத்தது கேட்பேன், அதுக்கு கை தூக்கணும். ஐயா அமைப்பாளர் ஐயா வந்துருங்க, தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. தட்சிணாமூர்த்தி ஐயா வந்துருங்க, 3 பேரும் அமைப்பாளர்கள். நாளைக்கு சொல்லுவோம். சரி, இப்ப நீங்க கங்கையால் தான் காசிக்கு பெருமை அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 அடுத்த கை விடுங்க. காசியால் தான் கங்கைக்கு பெருமை.